தாத்தா கிட்ட காவேரி சொல்றாங்க, விஜய் ஜாக்கிங் போறப்ப நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு கியூல நிப்பாங்க, அதனாலதான் வர லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. தாத்தாவும் அப்படியாமான்னு கேட்டுக்கிறாரு. விஜய் வேகமா வர்றாரு. வந்து காவேரிய திட்டுறாரு. அப்ப ராகினி வர்றாங்க. அவ முன்னாடி திட்டக்கூடாதுன்னு விஜய் ரூமுக்கு கூப்பிடுறாரு. ராகினி காவேரி கிட்ட சொல்றாங்க, ரூமுக்குள்ள போ, உன்னை நல்லா விஜய் வச்சு செய்வாருன்னு சொல்றாங்க. காவேரி ரூமுக்கு போறாங்க. விஜய் நல்லா திட்டுறாரு காவேரிய. ஒய்ஃபா இருந்தாலும் என்னைய கேட்காம நீ செஞ்சது தப்புன்னு சொல்றாரு. காவேரி சமாளிச்சு பேசி பாக்குறாங்க. விஜய் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீ பண்ணுனது தப்புதான்னு சொல்றாரு. ராகினி நேரா கிச்சனுக்கு போறாங்க. பாட்டி கிட்ட காப்பின்னு கேக்குறாங்க. பாட்டி நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப ராகினி காவேரிய பத்தி போட்டு விட்டுறாங்க. அதனால உங்க பேரன் ரொம்ப கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நான் போய் கேக்குறேன்னு வேகமா போறாங்க. இப்ப தாத்தா கிட்ட காவேரி சொல்றாங்க, உங்க பேரன் ரொம்ப சத்தம் போடுறாருன்னு. அப்ப ராகினி என்ட்ரி ஆறாங்க. விஜய் போட்டோவை கேட்காம போட்டது தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு தாத்தா சொல்றாரு, அவளோட புருஷன் போட்டோவை அவ போடுறா, இதுல என்னமா தப்பு இருக்கு, நீ அவ விஷயத்துல தலையிடாம இருன்னு சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, காவேரி என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களை டியூன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஃபேமிலியில யாரோட போட்டோ வேணாலும் அவ எடுத்து போடுவா, அன்னைக்கும் அவளுக்கு இதே மாதிரிதான் நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க. பாட்டி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, என் புருஷன் போட்டோவை நான் போடுவேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப விஜய் கேட்டுடுறாரு. கேட்டுட்டு திட்டுறாரு ராகினி முன்னாடியே. இப்ப தாத்தா அறிவுரை சொல்றாங்க காவேரிக்கு. ராகினி முன்னாடி திட்டக்கூடாதுன்னா அப்ப போனா, இப்ப ஏன் திட்டினான்னா அவ முன்னாடியே நீ பெரிய போஸ்டரா அடிச்சு ஒட்டுவேன்னு நீ சொன்னதுனாலதான் திட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க தாத்தா. காவேரி அதை யோசிச்சு பாக்குறாங்க.